அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோயா பீன்ஸினுடைய நன்மைகள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த சோயா பீன்ஸினுடைய நன்மைகள் தெரியாமலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சோயா பீன்ஸு இல்லைன்னா மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உணவை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு புரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. பார்த்தீங்கன்னா பட்டாணி வகைகளில் ஒன்று சோயா பீன்ஸ். பயிறு வகைகளை விட அதிகப்படியான விட்டமின்கள், புரதங்கள், மினரல்கள், நார்ச்சத்துக்கள் எல்லாமே இருக்கும். அதாவது நம்முடைய தினசரி உணவில் சோயாபீன்ஸை சேர்த்துக்கிறது நமக்கு ஒரு அவ்வளவு நல்லது. ஏன்னா உடலில் ஒட்டுமொத்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி கொடுக்கும். ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் சோயாபீன்ஸை உங்களுடைய உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா 3% அளவுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை கண்டிப்பாக குறைக்க முடியும். அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் தாராளமாக சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த சோயாபீன்ஸை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது மாரடைப்பு ஏற்படாமல் தடுத்து கொடுக்கும். ஏன்னா சோயாபீன்ஸில் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடவே நார்ச்சத்தும் இருக்குது. ஸோ உடலில் கொலஸ்ட்ராலை உறிஞ்சிக்கும். அதனால் நமக்கு ஈஸியாக கொலஸ்ட்ரால் அதிகமாகாது. அதே மாதிரி இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் கொழுப்பு படிகிறதெல்லாம் தடுக்கப்பட்டு மாரடைப்பு அபாயத்தையும் தடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் ஜீரண சக்தியை மேம்படுத்தி கொடுக்கறதுல சோயாபீன்ஸ் ரொம்ப நல்ல பங்கெடுத்துக்குதுங்க. ஏன்னா சோயாபீன்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கரையா நார்ச்சத்துக்கள் உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணும். அதாவது நார்ச்சத்து அதிகமாக நம்ம இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஜீரண ஆற்றல் அதிகமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி கொடுக்கும். இதனால் மலச்சிக்கல், வயிறு உபசம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும். மெனோபாஸ் காலகட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு சவாலான ஒரு காலகட்டம் தாங்க. இந்த சமயத்தில் வழக்கமாக மாதவிடாய் சுழற்சிகளில் மாற்றங்கள், மனநிலை மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். சோயாபீன்ஸில் இருக்கக்கூடிய சைவோஃப்ளேவைடுகள் பெண்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் மாற்றங்களை எல்லாம் முறைப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனநிலையும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஹார்ட் பிளாஸ் ஆகியவற்றையெல்லாம் கூட சரி செய்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுது. அதே போல் சோயாபீன்ஸில் ஐசோஃப்ளவனாய்டுகள் அதிகமாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. ஸோ இது இன்சுலின் சுரப்பையும் முறைப்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைப் 2 நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சோயாபீன்ஸை நீங்கள் பாலாகவோ அல்லது வேக வைத்தோ ஏதாவது ஒரு வகையில் தினசரி உங்களுடைய உணவில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இப்படி எடுத்துகிட்டு வரும் பொழுது ரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தினசரி உணவில் உங்களுக்கு சோயா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நீரிழிவு போன்ற நாள்பட்ட உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கூட சரி செய்து கொடுக்குதுங்க. அதே போல் சோயாவில் ஒமேகா 3 பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களானது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. ஸோ பெண்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய உணவில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும். பெரும்பான்மையானவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த தான். ஸோ இதுவும் சரி பண்ணி கொடுக்கும். ஸோ சோயாபீன்ஸில் இவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குங்க. சோயாபீன்ஸை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சோயாபீன்ஸில் நிறைய புரதங்கள் இருக்குது. ஸோ சோயாபீன் கொழுப்பும் இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா இறைச்சி போல் கொழுப்புகள் இருக்காது. கொழுப்பு பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்புகளாக தான் இருக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இது எல்லாத்தையும் சிறந்த வகையில் கொண்டு இருக்கும். இந்த சோயாபீன்ஸை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். கொலஸ்ட்ரால் அளவை கண்டிப்பாக குறைக்கலாம். ஆரோக்கியமான இதயத்தை நீங்கள் பராமரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவில் சோயாபீன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கூட பெருங்குடல் புற்றுநோய் ஆபத்துக்களை குறைக்குங்க. ஸோ கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுனால இதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கரெக்டாக வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் சோயா எடுத்துக்கோங்க. ஏன்னா சோயாபீன் புரதங்களில் உயர்ந்த ஒரு புரதமாக இருக்கக்கூடியது. இறைச்சி புரதத்துக்கு பதிலாக இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சாப்பாட்டின் மூலமாக உடலில் புரதங்கள் அடைக்கப்படும் பொழுது நீங்கள் நீண்ட காலத்துக்கு இந்த உணவு நீங்கள் ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இறைச்சியை போல் சோயாபீன்ஸ்லேயும் கொழுப்பு இருக்குது. அதனால் இறைச்சி போல் இல்லாமல் அது நிறைவுறா கொழுப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் இறைச்சிக்கு பதிலாக தாராளமாக சோயா எடுத்துக்கலாம். இது ஃபைபரினுடைய ஒரு வளமான ஆதாரங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. உடலில் சர்க்கரை குறைச்சி எடை இழப்புக்கு உதவியாக இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோயாபீன்ஸில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. மிதமான அளவில் கொழுப்பு இருக்குது. நார்ச்சத்து இருக்குது. விட்டமின் பி, ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம், கால்சியம் இது மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சோயாவை தொடர்ந்து எடுத்துக்கலாம்.
சோயா புரோட்டீனை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாம் சரியாகும். அதாவது மகளிருக்கு ஏற்படக்கூடிய அரிப்பு, இரவுல வியக்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக போகும். ஸோ துன்பங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். சோயா புரோட்டீனை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ஹார்மோன் குறைபாடுகளால் உருவாகக்கூடிய ஒரு சில வகையான நோய்கள், புற்றுநோய்களை கூட தடுக்க முடியுங்க. ஆண்களுடைய புரோட்டேட் சுரப்பிகளுடைய நலனுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அதே போல் வாழ்நாள் முழுக்க சீரான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நோய்களை வந்து தடுக்கணும். ஸோ நோய் தடுப்பு முறைகள் தான் சிறந்த ஆதாரமாக அதுக்கு இருக்கும். இதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகள் தான். ஸோ நல்ல ஆரோக்கியமான தரமான உணவு வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சோயா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இயற்கையான ரொம்ப சத்து நிறைந்த ஒரு புரோட்டீன் தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புரோட்டீனை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இறைச்சியில் இருக்கக்கூடிய புரோட்டீனை விட சோயாவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து ரொம்பவே நல்லது. எந்த விதமான பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்காத வகையில் இருக்கிறதுனால நீங்கள் இதை தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். சோயாபீன் சாப்பிட்றதுனால நிறைய ஆரோக்கிய நன்மைகள் வந்து கிடைக்கிது. ஸோ அதை பற்றி தான் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ தூக்க கோளாறுகள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் சோயா சங்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் இதை வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். தூக்க பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் சோயாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து தூக்கம் கிடைக்கும். அதே மாதிரி ரத்தத்தினுடைய சிவப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா சோயாவில் அதிகமாக பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்குது. ஸோ சோயா எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு இன்னும் நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. தினமுமே வந்து நீங்கள் சோயா வந்து எடுத்துக்கோங்க. சோயாவை வந்து நீங்கள் சமைச்சி சாப்பிட்றத விட சோயா பாலாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். பல வழிகளில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த சோயா பாலை நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது பலரும் பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளை காட்டிலும் சைவ உணவுகளை தான் வந்து விரும்புகிறாங்க. இப்போ பால் அருந்துவது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லது, நல்ல பழக்கம். ஆனால் பசும்பால் பார்த்திங்கன்னா பலருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா தினமும் ஒரு டம்ளர் பால் குடிக்கணும் அப்படின்னு மருத்துவர்களே வந்து இப்போ சொல்கிறாங்க. அது பசும்பால் குடிக்க பிடிக்காதவங்களாம் சோயா பால் வந்து குடிங்க. சோயா பால் வந்து உங்களுக்கு அதனுடைய சத்துக்களை கொடுத்துடும். ஸோ சோயாபீன்ஸ்லேருந்து மட்டுமே இந்த பால் வந்து தயாரிக்கப்படுறதுனால கலோரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி, புரதச்சத்து அதிகம், கால்சியம் அதிகம், பொட்டாசியம் அதிகம். ஸோ லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கு சோயா பால் வந்து ரொம்ப சிறந்த மாற்றமாக இருக்கும். சோயா பால் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகளே இருக்குங்க. அந்த சோயா பாலில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சோயாவை வந்து நீங்கள் பாலாக எடுத்துக்கும் பொழுதும் அல்லது சோயாவை வந்து எடுத்துக்கும் பொழுதும் உங்களுடைய எலும்புகளுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் சருமத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து நீங்கள் சோயா வந்து எடுத்துக்கோங்க. ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் வந்து குறைய ஆரம்பிக்குங்க. அதே மட்டும் இல்லாமல் இறந்த சரும செல்கள் எல்லாமே மீண்டும் வந்து உங்களுக்கு புத்துயிர் பெறும். ஸோ அது எல்லாமே விலகி போய் உங்களுடைய சருமத்தை வந்து ரொம்ப பொலிவாக வந்து வச்சுருக்கும், ஈரப்பதத்தோடு வச்சுருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சோயாவை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடம்புல இல்லை முகத்துலலாம் கரும் புள்ளிகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து குறைஞ்சி தோலில் நிறமாற்றமே கூட ஏற்படும். வயதாகக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ தாராளமாக சோயா வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் சோயாவை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது இன்னுமே நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு பயன் கொடுக்குது. இவ்வளோ நேரம் நம்ம சோயாபீன்ஸ் எடுத்துக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். இதே சோயாபீன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய நன்மைகளை கொண்டு இருந்தாலுமே கூட அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாய்வு, வயிற்று உப்பசம் இது மாதிரியான செரிமான பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே போல் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுடைய குறைபாடுகளின் காரணமாக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தைராய்டு, சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்கள்லாம் குறிப்பிட்ட அளவு தான் ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனால் நீங்கள் சோயாவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து பயன்படுத்தணும். எந்த அளவில் பயன்படுத்தணும் அப்படின்றத உங்களுடைய மருத்துவர்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை செய்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சோயாவில் இருக்கக்கூடிய ஃபைட்டேட்டுகள், கால்சியம், இரும்பு, துத்தநாகம் இது போன்ற தாதுக்கள் பார்த்திங்கன்னா உடலால் உறிஞ்சப்படுவதை வந்து தடுக்கலாம். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ நீங்கள்லாம் வந்து பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜி இருக்கும்.
சோயா ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். தோல்ல அரிப்பு, கடுமையான எதிர்வினைகள் எல்லாம் ஏற்படுத்தும். அதனால் பார்த்து தான் சாப்பிடணும். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா சோயாவில் பார்த்தீங்கன்னா அயோடின் அளவை வந்து குறைச்சிடும். இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டுனால பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். பார்த்து கவனமாக இருக்கணும். இது போல் நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய சோயாவை பற்றி நீங்கள் தகவல்களை தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.